ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 5 கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நம்ம வெங்காயம் வாங்கி 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கி வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தட்டில் தான் நம்ம வந்து அதை நீட்டாக வச்சுருப்போம். இருந்தாலும் அது என்ன ஆகும், அதில் இருக்கிற ஈரநெப்பில் கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் பார்த்திங்கன்னா அழுகி போயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அழுகி போகாமல் இருக்க அப்பப்போ என்ன பண்ணுங்கள், இந்த வெங்காயத்தை வெயிலில் வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு எடுத்திங்கன்னா அது வீணாக போகாமல் இருக்கும். டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லித்தழை கீரை இருக்கு இல்லையா, புதினா மல்லி அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கவரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா அது சீக்கிரமே வந்து அழுகி போயிடும். ஏன்னா அது காற்று போகாத ஒரு கவரில் நம்ம வைக்கிறதுனால சீக்கிரமாகவே அழுகி போயிடுது. ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் வந்து இந்த மாதிரி இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாமல் அதை என்ன பண்ணணும்னா, அதோட காம்பெல்லாம் கட் பண்ணாமல் அதை முழுசாக என்ன பண்ணணும், ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் இந்த மாதிரி நிற்க வச்சிடணும். அது சில்வர் டம்ளர் இருந்தாலும் சரி, இல்லைனா பிளாஸ்டிக் டம்ளர் இருக்குது இல்லையா, அதுலேயும் வந்து அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா எத்தனை நாள் ஆகினாலும் அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கிட்டு வர வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கேரட், பீட்ரூட் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜில் தான் வைப்போம். சும்மா இந்த மாதிரி ஒரு கப்பில் பவுலில் போட்டு வைப்போம். அப்படி இல்லைனா கவரில் கூட போட்டு வைப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா அது சீக்கிரமாக என்ன ஆகும்னா கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சுருங்கி போயிடும் ரொம்ப நாள் ஆச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி போகாமல் இருக்கணும், அது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாங்கிட்டு வர வெஜிடபிள்ஸை என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு துணி பை இருக்குது இல்லையா, அதில் போட்டு நீங்கள் அப்படியே சுற்றி வச்சிங்கன்னா அது எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அந்த மாதிரி சுருங்கி போகிறது வீணாக போகிறதுலாம் ஆகாது. 1 வீக் இருந்தாலும் அப்படியே நீங்கள் வச்சு புதுசாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம பிஸ்கெட் வீட்டில் வாங்குவோம். அதை பிரித்து சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுருவோம். அது என்ன ஆகிடும், நமத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி போகாமல் இருக்கணும் அப்படின்னா பிரித்த பிஸ்கெட் எப்போவுமே என்ன பண்ணுங்கள், ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே முறுமுறுன்னு எப்பவும் போல் இருக்கும். அடுத்தது கடைசி டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீ கழுவுற பாத்திரம் இருக்குது இல்லையா, அது வந்து இந்த மாதிரி கரை ஆகிடும். ஸோ அதை கழுவுறதுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படாமல் ஈஸியாக கழுவணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஒரு 2 ஸ்பூன் சீனி எடுத்துக்கோங்க, ஒரு டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு 1/2 லெமன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை என்ன பண்ணுங்கன்னா, டொமேட்டோ கெச்சப்பில் தொட்டுட்டு சீனிலையும் தொட்டுட்டு லைட்டாக நல்லா தேய்ச்சி விட்டு கழுவுனீங்க அப்படின்னா அந்த கரை எல்லாமே அப்படியே ரிமூவ் ஆகிடும். ஸோ இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கம்பி பஞ்சு இருக்கு இல்லையா, அதை போட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தேய்ச்சி கை வலிக்க கழுவணும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இதை கழுவ தேவையில்லை. லைட்டாக டொமேட்டோ கெச்சப்பையும் சீனியையும் தொட்டு அதை லைட்டாக தேய்ச்சி பாருங்களேன், அந்த கரை எப்படி போகுது பாருங்கள், உடனே ரிமூவ் ஆகிடும். அந்த பாத்திரத்தை நீங்கள் ஊற வச்சு கழுவணும் அப்படின்னு கூட அவசியமே இல்லை. ஸோ இதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள் தண்ணியில், அந்த கரை வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் நீங்கள் வந்து என்னோடய சேனலில் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.